அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூருடைய நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிப்படக்கூடிய சகோதரி கலாமணி அவர்கள் இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் திருச்சி அப்புறம் கிருஷ்ணகிரி பல பகுதிகளில் இன்றைய தினத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. அதே மாதிரி கோயம்புத்தூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு போகிறாங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் பேசுறேங்க. நாங்க இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போறோம். ஆனா இந்த காவல்துறை எங்களை ரொம்ப தடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எங்களை தடுத்தா பரவாயில்ல, பொதுமக்களை ரொம்ப இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்கல, காவல்துறை தான் ரொம்ப இடையூறா இருக்காங்க. நம்ம எங்களை வேணா ஒரு ஓரமா நிக்க வச்சு நீங்க பேசி இப்ப எல்லாம் தீர்த்துக்கலாங்க. ஆனா பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி அவங்களை கொஞ்சம் போக்குவரத்தை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நான் ரொம்ப தாழ்மையா வேண்டி கேட்டுக்கிறேன். எந்த இடையூறும் பொதுமக்களுக்கு செய்யாதீங்க. நாங்க எந்த இடையூறும் செய்யல, காவல்துறை தான் இடையூறு செய்யறாங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாங்க. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம அவங்களை கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். போன இடத்துல இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தடுத்து நிறுத்துது. எதற்கான தடுத்து நிறுத்துனாங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு தகவல் சொல்லலையா முதல் விஷயம். ரெண்டாவது, வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு கூட்டமாக வரக்கூடாதான். இதை நான் பணவுரமாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம மக்கள்கிட்ட ஒரு கட்சி நிற்குதுங்கிறது எப்படி தெரியப்படுத்த முடியும்னா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தின் மூலமாக இத்தனை பேர் இந்த கட்சியில் இருக்கிறாங்க, இவ்வளோ கூட்டம் அந்த கட்சிக்கு வராங்கன்னு பார்க்கும்போது தான் பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சி பெற்றக்கூடாதுக்காண்டி காவல்துறை என்ன பண்ணுறது திட்டமிட்டு நடு ரோடுங்க நடு ரோட பிளாக் பண்ணி நிற்கிது. இது எவ்வளோ பெரிய அராஜகம் பார்த்துக்கோங்க. மக்களுக்கு எவ்வளோ பெரிய போக்குவரத்து நெரிசல் வரும். ஒரு நாம் தமிழர் கட்சிங்கிறது பொதுவாகவே போக்குவரத்துக்கு இடையூறுக்கு எந்த இடத்துல கொடுக்கவே மாட்டோம். ஒரு சாதாரணமாக ஒரு கட்சி கூட்டம், அந்த சீமா நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் வந்தால் பரவாயில்ல, இல்லை மாநாடு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தெருமுனை கூட்டம் வந்தால் பரவாயில்ல, பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறுமே செஞ்சதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் சாலை மறியல் பண்ணினது கிடையாது பெரிதளவில். நம்ம என்ன காரணம்னா, நம்ம பண்ணக்கூடிய போராட்டம் நம்ம மக்களுக்காண்டி தான் போராட்டமே பண்ண போகிறோம். இருந்தாலுமே அந்த போராட்டத்திற்கும் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்யாத ஒரே ஒரு போராட்டம்னா அது சாலை மறியல் போராட்டம் மட்டும்தான். செஞ்சதே கிடையாது. ஏன்னா மக்களுக்கு பெருசாக வரக்கூடாது, நம்ம போராட்டம் பண்ணுறதுனால மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக 13 ஆண்டுகள் கட்சி கடைப்பிடிச்சிட்டு வருதுங்க. 13 ஆண்டுகளாக. அப்போ அப்படி இருக்கும்போது வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூட்டமாக வரக்கூடாதுன்னா எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கூட்டமே இல்லாமல் 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்களா? சாதாரணமாக ஒரு வார்டு உறுப்பினர் பஞ்சாயத்தில் போட்டி போடுறாங்கன்னா எவ்வளோ கோலாகலமாக போய் ஒவ்வொரு பகுதியிலிருந்து பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு பகுதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் எப்படி பண்ணிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வார்டு மெம்பருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் போட்டிக்கு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய வேட்புமனு தாக்கல் சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு எந்த ஒரு விதமான இடையூறுமே கிடையாது. அவங்க பண்ணல, நாங்க பண்ணக்கூடாதுங்களா? நாங்க நேர்மையா நியாயமா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஓரமா போயிட்டு இருந்தோம். நாங்க அங்க இருந்து தொடர்ந்து அவங்க தான் தொல்லை கொடுத்துட்டு 4 கிலோமீட்டர் டிராபிக்கா நிக்குது. அது சொல்லுது. பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிப்படைறாங்க. 4 கிலோமீட்டர் டிராபிக் நிக்குது. 4 கிலோமீட்டர் நிக்குதுமாங்க. 4 ரோடு லாக் ஆகி நிக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து இறஞ்சல் போலீஸ்காரங்க எந்த பாதிப்பு அடைய கூடாது. இந்த அரசு தடுத்து நிறுத்துதுன்னா, இந்த ஸ்டாலின் அரசு காவல்துறை தடுத்து நிறுத்துது. என்ன காரணம்னா, மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சி போகவே கூடாதுங்க. ரொம்ப தெளிவாக இந்த அரசு கவனமாக செயல்படுது. அண்ணாமலை தான் கோயம்புத்தூரில் போட்டி போடுறார், எல்லாருக்குமே தெரியும். சங்கி அண்ணாமலை. இந்த சங்கியை நம்ம தோற்கடிக்கணும்னா திமுக கட்சியிலிருந்து அதிமுக நாம் தமிழர் வரைக்கும் கடுமையாக வேலை செஞ்சு பாசிச பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது. அது எல்லோரும் தெளிவாக இருக்கிறோம். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, பிஜேபி கோயம்புத்தூர் வந்துடவே கூடாதுங்கள ரொம்ப தெளிவாக நாம் தமிழர் கட்சி களமாடுது. அப்படி இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்துதுனால் யாருக்கான அரசு? இந்த அரசு
உத்தரப்பிரதேசத்துடைய மாடலாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. பிஜேபிக்கு நேர் எதிராக இருக்கிற நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க. நீங்கள் வேட்புமனு தாக்கல் இன்னும் பண்ணலை. நாம் தமிழர் கட்சி முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் பண்ண போகுது. தடுத்து நிறுத்துதுன்னா அண்ணாமலைக்கு எதுக்கு சொம்பு தூக்கணும்? இந்த கோயம்புத்தூர் காவல்துறை வந்து வேட்பாளரை எதுக்கு தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் எதுக்கு இது இருக்குது? அப்போ இந்த அரசிற்கு வந்து அண்ணாமலை ஜெயிக்கணும், பிஜேபிக்கு மறைமுகமாக வேலை செய்கிறதும், ஆனால் வெளியில் தெரியக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நாம் தமிழர் கட்சி நம்ம முடக்கணும்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்தோம்னா, இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண விடாமல் தடுக்கிறாங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் வேலையை விட்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு நாள் வேலையை விட்டு பொருளாதாரத்தை இழந்து வந்து நிற்பாங்க. இப்போ நாளைக்கு இதே வேட்புமனு தாக்கல் பண்ணோம்னா எண்ணிக்கை கொஞ்சம் குறையும். இப்போ மக்கள் மனதில் வந்து நமக்குள்ளேருந்து ஒரு தோய்வு ஏற்படுத்தணும். என்னப்பா ஒரு வேட்புமனு தாக்கல் கூட ஒரு பிரச்சனையா? வீட்டில் உள்ளவங்க பார்த்தா என்னப்பா இங்கே என்னப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அடிக்கிற வெயிலில் வேலையை பார்த்து போகாமல் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற ஒரு கெட்ட பேரை கட்சிக்காரங்க ஏற்படுத்தணும். இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சியை வந்து அப்படி தடுத்து நிறுத்தும் போது அங்கே மக்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அப்போ அது மூலமாக மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்குறதுக்கு இந்த காவல்துறை வேலை பார்த்துட்டு இருக்கு. என்ன நினைப்பாங்க? நாம் தமிழர் கட்சிக்கு பாருங்க, ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம போக்குவரத்து கூட போக முடிய மாட்டேங்கி, முக்கியமான சாலை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்கன்னு சொல்லி ஒரு திட்டமிட்ட ஒரு செட்டப்பை உருவாக்குறாங்க அந்த காவல்துறைக்கு இது வேலை கிடையாது. அந்த வேட்பாளருக்கும் பாதுகாப்பு கொடுத்து வேட்புமனு தாக்குவதற்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் காவல்துறையுடைய வேலை, தடுத்து நிறுத்துறது கிடையாது. இதுக்கு நீங்கள் சம்பளம் வாங்கலாம். அந்த கலாமணி அவர்களுடைய வரி பணத்தில் தான் வேட்பாளர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வரி பணத்தில் தான் காவல்துறைக்கு சேர்த்து சம்பளம் கிடைக்கும். அப்போ இந்த காவல்துறை வந்து மக்களுக்கு நிற்கணுமே தவிர ஆளும் அரசிற்கும் அண்ணாமலைக்கு நீங்கள் நிற்கக்கூடாது. அதுக்கு நமக்கு வேலை கிடையாது. உங்களுக்கு வந்து சம்பளம் மக்களுடைய வரிப்பணத்தில் கிடைக்கி, ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த காசு சொந்த உழைப்பு அவங்க அப்பா சம்பாதிச்ச காசுலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கல சம்பளத்தை வந்து எங்களுடைய வரிப்பணம், நாங்கள் கிட்டக்கூடிய வரிப்பணம். எங்கள் வேட்பாளரை தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது? வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது முன்னக்கூடிய தகவல் சொல்லணும். எங்கேயுமே ரூல்ஸ் கிடையாது. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது காவல்துறைக்கு முன்னக்கூடிய தகவல் சொல்லணுமா? ஃபோன் பண்ணி நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு சேர்த்து பாதுகாப்பு கொடுக்கறதா உங்களுடைய வேலை. அப்போ இந்த காவல்துறை வந்து திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை முடக்கணும், வேட்பாளருக்கு ஒரு மன உளைச்சல் கொடுக்கணுங்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம், அங்கே அண்ணாமலை போட்டி போகிறார். அண்ணாமலைஜி மனசை குளிர வைக்கணும். அதுக்கு ஸ்டாலின்ஜி என்ன வேணாலும் பண்ணுவார். பார்த்தீங்களா, நீ வேட்புமனு தாக்கல் பண்ண இடத்துல நாம் தமிழர் கட்சி குறைச்சி கொடுத்துன பார்த்தீங்களா ஜி அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு, 2 சங்கி ஜிகள் பேசுவதற்கு காவல்துறையோட இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் காவல்துறை தான் நினைவு வச்சுக்கணும். எங்களுக்கு காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் நீங்கள், ஏவல் துறை கிடையாது. மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடியவங்கள அவர்களுடைய வேட்புமனு அவர்களுடைய கட்சி சார்ந்து நிற்கிறது, அதுக்கு போகிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது காவல்துறைக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. மக்களுக்கு வேலை செய்யுங்க, மக்களுக்காக நில்லுங்க, மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. வேட்புமனு தாக்கல்லே இவ்வளோ குறைச்சக்கூடக்கூடிய இந்த அரசு இன்னும் பல கட்டத்தில் நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண போகிறோம். இந்த ஒட்டுமொத்த ஹைனா கூட்டத்தில் வந்து சங்கி கூட்டங்கள் வரைக்கும் நினைக்கும் போது களத்தில் நின்று வேலை செய்ய போகிறோம். அதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பயமே. அந்த பயம் நமக்கு பிடிச்சிருக்கு. வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகு கடுமையாக கலாமணி அவர்கள் வேலை பார்க்குவதற்கு தமிழ்நாடு முழுக்க அவர்கள் வந்து ப்ரமோட் செய்த காவல்துறைக்கு ஒரு பக்கம் நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த வேலையை காவல்துறை இனிமேல் செய்யாதீங்க. நாளைக்கு எங்கள் தென்காசி வேட்புமனு தாக்கல் இருக்குது. பல ஊர்களுக்கு இதே மாதிரி வேட்புமனு தாக்கல் வந்து செய்ய போகிறாங்க. பெரும்பான்மையை கலந்துக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ அளவு இந்த ஆளு வர்க்கத்திற்கு பயம் இருக்கும். கூட்டம் சேர்றத உங்களுக்கு அச்சமே, அந்த அச்சத்தை திரும்ப கொடுக்கணும். மித்தம் அடுத்தவங்களோட பயம் நமக்கு என்றைக்குமே லாபம்தான். அதுங்க 4 திராவிட 8 சங்கி கதறாம்னா நம்ம போகக்கூடிய பாதை சரியான பாதை. அந்த பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.